ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தேவ்ஸ் பிரெய்னி வேவ்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல போன வீடியோல என்ன சொல்லியிருந்தேன், செல்ஃப் அவேர்னஸ் பத்தி சொல்லியிருந்தேன். அதாவது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கில்லா செல்ஃப் அவேர்னஸ் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு எம்பத்தி அது பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எம்பத்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, எம்பத்தின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி சிம்பத்தினா என்ன, எம்பத்தினா என்ன அப்படின்ற டிஃபரன்ஸை பார்த்துக்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் அது ஒரு குயிக்கா உங்களுக்கு இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லிடுறேன். சிம்பத்தின்றது ஒருத்தங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போதோ இல்ல ஒரு லாஸ் வரும்போதோ அவங்கள பார்த்து நம்ம ஐ எம் சாரி, உனக்காக நான் வருத்தப்படுறேன், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ்னு சொல்றது மட்டும்தான் சிம்பத்தி. வெரஸ் எம்பத்தின்றது நம்மள அவங்களுக்குள்ள வச்சு பார்க்கிறது. அதாவது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, புட்டிங் யுவர் செல்ஸ் இன்டு தேர் ஷூஸ்ன்னு சொல்லுவாங்க. புட்டிங் யுவர் செல்ஸ் இன்டு தேர் ஷூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, நம்மள கொண்டு போய் ஒருத்தங்க கஷ்டப்படும் போதோ அவங்களோட இடத்துல வச்சு நம்மள பாக்குறது. அதாவது அப்பதான் அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன, அவங்களோட பெயின் என்ன, அவங்களோட தாட்ஸ் என்ன, அவங்க மைண்ட்ல என்ன ஓடின்னு இருக்குன்றத நம்மள கொண்டு போய் அவங்க கஷ்டத்துல வச்சு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அது தெரியும். அதுதான் எம்பத்தி அப்படிங்கிறது. இந்த எம்பத்திக்கு அதுலயே ஒரு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. EMPATHYனா இது என்னென்ன சொல்லுது அப்படின்னு. அதாவது ஒரு எம்பத்தினா போயிட்டு நீங்க ஒருத்தங்களோட பேசிட்டு இருக்கீங்கன்னும் போது நீங்க ஃபர்ஸ்ட் எம்பத்தில அது ஐ கான்டாக்ட். எம் எம்னா என்ன, மசில்ஸ் ஆஃப் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் சொல்றாங்க. அதாவது ஒரு ரியாக்ஷனும் இல்லாம இப்படியே உட்காந்து கேட்டுக்கிட்டு இல்லாம அவங்க சோகமா சொல்றாங்களா அதுக்கு ஒரு தலையாட்டுறதோ இல்ல ஓகே ஹூன்றதோ அப்படின்றதோ ஏதோ ஒரு ஒரு சைன் ஆஃப் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் கொடுங்கன்றாங்க. அதுதான் எம். பி பின்னா என்ன, போஸ்டர். அவங்க பேசிட்டு இருக்கும்போது நீங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு போஸ்டர்ல உட்கார்ந்துட்டு இருக்கலாம அவங்க சொல்றத நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்றதுக்கு ஒரு ஒரு எவிடன்ஸ் வேணும். அதுக்கு கரெக்டான ஒரு போஸ்டர்ல உட்காருங்க. ஒண்ணு. இஎம்பி ஆயிடுச்சா, அடுத்தது என்ன, ஏ. என்னது அஃபெக்ட். அவங்க எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஒரு இன்சிடென்ட்டோ இதுவோ நடக்கும்போது அவங்க எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. இஎம்பிஏ ஆயிடுச்சு. அடுத்தது டி. டீனா டோன் ஆஃப் வாய்ஸ். அவங்க என்ன டோன்ல பேசுறாங்கன்னு பாருங்க. அதாவது ரொம்ப உடைஞ்சு போய் பேசுறாங்களா இல்ல ஓரளவு சமாளிச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணிக்கிட்டு பேசுறாங்களா, அவங்களோட டோன் ஆஃப் வாய்ஸ்ல இருந்தே நீங்க அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கலாம். இப்போ டி ஆயிடுச்சு. ஹெச். ஹெச்னா என்ன, ஹியரிங் த ஹோல் பர்சன். அதாவது அவங்க சொல்றத அறக்குறையா காதுல வாங்காம அவங்கள முழுசா அவங்க சொல்றத கேளுங்க. ஃபர்ஸ்ட் லிசனிங். லிசனிங் தான் எம்பத்தியோட மெயின் இதுவே, மெயின் கீ. எம்பத்திக்கு கேட்கணும், ஃபுல்லா கேட்கணும், பொறுமையா கேட்கணும். அதுதான் ஒய் என்றது. எல்லாம் முடிச்சிடுறீங்களா, உங்களோட ரெஸ்பான்ஸ். அதாவது யுவர் ரெஸ்பான்ஸ். ஒய்ன்றது என்ன சொல்ல வருது, யுவர் ரெஸ்பான்ஸ். உங்களோட ரெஸ்பான்ஸ் கொடுங்க. அதாவது கடைசியில டோன்ட் வரி, ஐ எம் ஹியர் ஃபார் யூ, ஐ வில் ஹெல்ப் யூ, இல்ல அட்வைஸ் பண்ணுங்க, கைட் பண்ணுங்க. அந்த ஒரு இன்ஸ்டன்ட்ல இருந்து அவங்களுக்கு வெளியில வர்றதுக்கு உங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணுங்க. இந்த எம்பத்தின்றது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல ஒரு முக்கியமான ஒரு கீ ரோல் பிளே பண்ணும்னு சொல்லியிருக்கேன் நான். அதாவது இந்த எம்பத்தினால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிக்கலாம். நீங்க பாட்டுக்கு ஒரு சாரி சொல்லிட்டு நீங்க போயிட்டே இருக்கிறதுனால உங்கள்ட்ட அவங்களுக்கு ஒரு நல்ல ரேப்போ கிடைக்காது. அதனால நீங்க அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கும் போது அவங்களும் உங்கள்ட்ட ஃப்ரீயா உங்கள்ட்ட எதையுமே டிஸ்கஸ் பண்ண முடியும். இன்னொன்னு, நீங்க ஒரு கம்பெனில இருக்கீங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். வேற தேர்பை என்ன ஆகும், ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால உங்களுக்கு என்ன ஒண்ணுன்னா, ஆர்கனைசேஷனல் கோலையும் நீங்க ரீச் பண்ண முடியும். அதனால இந்த எம்பத்தின்றது ஒரு கீ ரோல்னு சொல்லி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.